தொடக்கமாக வயலின் இசை. வயலின் இசையை வழங்குபவர் கேதார் விக்னேஷ் அவர்கள். மிருதங்கம் திரு சத்யநாராயணன் அவர்கள். கடம் திரு ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள். தமிழா திரு மார்டின் அவர்கள். உள்ளாங்குழல் வெங்கட் நாராயணன் அவர்கள். கீபோர்ட் வி கிருஷ்ணா அவர்கள். ரிதம் சார் ஹரிஹரன்.
ஆளுநர் அம்மா அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார். தொடர்ந்து புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் நம்முடைய புதுச்சேரி அரசு செயலர் அவர்கள். தொடர்ந்து தலைமைச் செயலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அரசு செயலர் அவர்கள். செல்வி பவதாரணி குணசேகரன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரியின் அரசு செயலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வாரு சுற்றுலாத்துறை இயக்குனர் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். சுற்றுலாத்துறையின் இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வாரு அரசு செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அன்புசால் நல்வுள்ளங்களை வருக வருக என வரவேற்று வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சுற்றுலாத்துறை செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கேந்திரமாக மாற்றுவதால் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருவதற்கும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு சட்டப்பேரவை, மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர், மாண்புமிகு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மற்றும் தலைமைச் செயலர் அனைவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மேலும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கும் யோகா பயிற்சியாளர்களையும் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த யோகா பயிற்சியாளர்களையும் வல்லுநர்களையும் வருக என்று வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் இவ்விழாவில் திருமூலர் யோக நெறி பற்றி சொற்பொழிவு நிறுத்த உள்ள செல்வி பவதாரணி குணசேகரன் அவர்களையும் வரவேற்பது நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். சுற்றுலாத்துறையின் அரசு செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி சிறப்பு செய்யுமாறு மேதகு ஆளுநர் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் அவர்களையும் தலைமைச் செயலர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினருக்கு பல்வாறு into the world of संगच्छद्वं संवदद्वं संगच्छद्वं संवदद्वं संवो मनांसि जानता संवो मनांसि जानता देवा संज्ञानामुपासते
Now move towards Yogasana. Standing postures. Tadasana, the palm tree posture. Caution, avoid lifting heels in case of arthritis, varicose vein or vertigo. Alert posture. Stand. Exhale. Clasp the toes with the hands. Inhale. Put your heels as close as possible to the perineum region. Maintain the final position for 3 to 5 breaths with body awareness. Exhale. Release the hands and stretch out the legs in the front. Support the back with hands. Relax. Buttock. Similarly, fold the left leg and place the left foot under the left buttock. Place the hands on respective knees. Inhale. Spread both the knees wide apart. Place the palms between the knees. Exhale. Bend forward. With arms out is Dandasana. Fold the right leg at the knee and place the foot under the right buttock. Similarly, fold the left leg and place the left foot under the left buttock. Place the hands on respective knees. Spread the knees wide apart. Inhale. Slowly raise the arms upward from the front. Exhale. Fold them from the elbow and place the palms on alternate shoulder blades. Right palm on left shoulder blade and left palm on right shoulder blade. Maintain the final position for 3 to 5 breaths with body awareness. அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உணருதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கதைத்தல், கழறுதல், குழறுதல், குயிலுதல், குயிற்று, குயிலுதல் என்று பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. சொல்லுதல் என்ற ஒரு சொல்லுக்கு, சொன்னால் நம்ப மாட்டீர்கள், சொல்லுதல் என்ற ஒரு சொல்லுக்கு இணையாக நம்முடைய தமிழ் மொழியில் 40க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அத்துணை சொல் ஆழம் மிகுந்த தமிழ் மொழியை எனக்கு பரிசளித்த, தமிழோடு விளையாட வாய்ப்பளித்த தமிழ் அன்னையை போற்றி எனது சிந்தைக்குள் சொல்பதிக்க விழைகின்றேன். அடுத்ததாக பிராணாயாமம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த பிராணாயாமம் என்பது சொன்னா சுலபமா இருக்கு. மூச்சு பயிற்சி தானே. மூக்கினுடைய ஒரு துளையை அடைத்து விட்டு மூச்சை இழுத்து அடக்கி வைத்து இன்னொரு துளை வழியா விடுறது தானே. இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னா, திருமூலர் சொல்லுகிறார், இதை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. இதை பற்றி ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுக்கிறார் திருமூலர். என்ன சொல்றாரு? இந்த மூச்சை நாம் இழுக்கிறோம், அது எவ்வளவு வினாடிகள் இழுக்க வேண்டும், அந்த மூச்சை அடக்கி வைக்கிறோம், அது எவ்வளவு வினாடிகள் இருக்க வேண்டும் திருமூலர் பதிவு செய்கிறார். மூச்சை இழுப்பதற்கு பூரகம் என்று பெயர். 16 வினாடிகள் மூச்சை இழுக்கணுமா? இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், யாரும் தயவு செஞ்சு இப்போதைக்கு முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. கடைசியா அது ஏன்னு சொல்றேன். உள்ளே இழுப்பதற்கு பூரகம் என்று பெயர். 16 வினாடிகள் இழுக்க வேண்டும். அதனை அடக்கி வைத்திருப்பதற்கு கும்பகம் என்று பெயர். அது எவ்வளவு வினாடி? 64 வினாடிகள் அந்த மூச்சை அடக்கி வைத்திருக்க வேண்டுமா? பிறகு அந்த மூச்சை வெளியே விடுவதற்கு ரேசனம் என்று பெயர். 32 வினாடிகள் மூச்சை வெளியே விட வேண்டுமா? இது எப்படி பண்றது? நேரம் இன்னைக்கு போன உடனே இவ்வளவு வினாடிகள் முயற்சி பண்றேன்னு சொன்னா எப்படி தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே தூக்கிட்டு போய் ஓட்டப்பந்தயத்துக்கான வரிசையில் நிற்க வைக்கிற மாதிரி நாம முதல்ல என்ன செய்யணும்? இந்த எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு வினாடிக்கு மூச்சு இழுத்து 4 வினாடிகள் பிடித்து 2 வினாடி விட வேண்டும். இப்படியான எண்ணிக்கையை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் போது சில ஆண்டுகளுக்கு பின் இந்த 16, 64, 32 என்ற எண்ணிக்கையை நாம் தொட்டு விடலாம். இதைத்தான் திருமூலர் ஒரு பாடலில் இந்த பிராணாயாமத்தை பற்றி சொல்லுகிறார். ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே சொல்றாரு. அது என்ன கூற்றை உதைக்கும் குறியதுவாமே?
இந்த உடல் நலத்தை பெறுவதற்காக மீண்டும் ஓயாமல் உழைக்கிறான். உழைத்து உழைத்து வாழ்க்கையை வாழாமலே இறக்கிறான் என்று அந்த கடவுள் சொல்கிறார்களே, இந்த கணத்தை நீங்கள் சரியாக இந்த கணத்தை எப்படி வாழ்வது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த கடவுள் அந்த பேட்டியை முடிக்கிறார். ஆகவே இந்த கணத்தை நாம் இனிமையாக கழிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த மனக்கவலையும் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்று சொன்னால், நமது உடல் வலிமையாகவும் நோயற்றதாக இருக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் இன்றைக்கு பல வருடங்களாக, நூற்றுக்கணக்கான வருடங்களாக, 5000 வருடங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த யோகா கலை. அதை இன்றைக்கு உலக அளவிலே மிக பிரசித்தி பெற வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். அதற்கு முன்பாகவே நம்முடைய மாநிலம் செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய பொக்கிஷமாகத்தான் நாம் கருத வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு குழந்தைகள் மிக அற்புதமாக இன்றைக்கு நமக்கு முன்னால் காட்டிக் கொடுக்க மிக பெருமையாக இருக்கிறது. புதுச்சேரி அரசினுடைய விளையாட்டுத்துறை இன்றைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் அழைத்து மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் நாம் வேறு மாதிரியாக செய்து கொண்டிருந்த இந்த விழாவை பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற பலரையும் அழைத்து வந்து மேடையில் இந்த யோகா கலையை செய்துவிட்டு அவர்களுக்கு போட்டிகள் செய்து அவர்களுக்கு பரிசுகளெல்லாம் கொடுத்து கொடுக்கிறோம். இந்த முறை இந்த குழந்தைகளை வைத்து நம்முடைய முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அதனால்தான் இந்த குழந்தைகளை கொஞ்சம் நேரமானாலும் இந்த குழந்தைகளுடைய யோகா பயிற்சியை பார்த்து ரசிக்க வேண்டும். இதன் மூலமாக புதுச்சேரி மக்கள் இன்னும் நல்ல முறையில் இதை வாழ்வினுடைய ஒரு அங்கமாக வாழ்க்கையை தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக தங்களுடைய வேலை பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் யோகா திருவிழா எந்த பலன் உண்டு, ஏதாவது பலன் இருக்கின்றதா என்று எண்ணி பார்த்தால் இப்பொழுது உதாரணமாக இங்கே பலன் இருக்கின்றது என்று சார்ந்து அளித்திருக்கிறது. அது எந்த தாயும் மறுமாக ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு யோகா கலை கற்றவர் தேர்வு நல்ல நிலையில் உள்ளவர் யோகா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த யோகா கலை தேர்வு செய்து தேர்ந்தெடுத்து கற்று தெரிந்து இங்கே செய்து காட்டியிருக்கிறது. அதனால் இப்பொழுது நாம் அகில உலக யோகா 29வது ஆண்டில் நடத்துகின்ற நிலையில் அது நமக்கு பலன் கொடுத்திருக்கின்றது. யோகாவை பற்றி இங்கே நம்முடைய எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு யோகா இருக்கிறது. திருமணத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கதிர் பேச்சு இது உங்களுக்கெல்லாம் ஒரு, அதாவது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. திருக்குறளுக்கு அந்த நூலை படிப்பதற்கு அவர் சொல்லுவாங்க. திருமணத்தில் தெரிந்து கொள்வது அவர் சொல்லுவாங்க. சரி, அறிவுறுவது அவங்களுக்கு எளிதல்ல. பொருளை அறிவுறுவது மிகவும் சிரமம். அப்படிப்பட்ட நிலையில் செஞ்சு நீங்கள் பேசும்போது அந்த முறையை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு வாய்ப்பு தெரிஞ்சு ஒரு நாம இப்படியெல்லாம் பேசணும் படிக்கணும், ஒரு நூலை படிக்கணும் என்ற ஒரு வாய்ப்பு தான் என்னுடைய எண்ணம். முதல் நல்ல நூலை படிக்க வேண்டும். நல்ல நூலை படித்தால் சரி செய்ய நல்லா இருக்கும். வாழ்க்கை சீனாக நல்ல நூலை படிப்பது மிக அவசியமான ஒன்று. அது இப்படிப்பட்டது சிறிய வயதில் பாப்பா பேசும்பொழுது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நூறுலாம் பிடிச்சா வாழ்க்கையில் எப்படிலாம் வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. யோகங்களை நாம் கற்று தெரிந்து கொள்வது நம்ம ஆரோக்கியம் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் நல்லா தெரிய முடியும். இப்போ பக்கத்தில் அரவிந்தர் மகான் அரவிந்திருக்காங்க. அரவிந்தர் முக்கியமான யோகா தான். அவங்க யோகா மொழி கலை எப்படி என்பதையெல்லாம் அவங்க நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நீ சித்தர்லாம் சாமிகளை பார்க்குறோம். சித்தர்லாம் இருக்குது, அந்த யோகையில் தான் இருப்பாங்க. யோகா நாங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்படி யோகா என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று. நான் மிக அழகாக பயிற்சி பெற்று யோகா செய்த உங்கள் அனைவரின் திறமைக்கு தலை வணங்குகிறேன். நான் முதலில்
மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே எப்படி புதுவை அரசில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூட நோயாளிகளுக்கு யோகா கற்றுத்தரப்படுகிறது என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் நெடுங்காலமாக, இன்னும் சொல்ல போனால் நாம் உலக யோகா தினம் என்று நமது நாட்டில் கொண்டாடுவதற்கு முன்னாலேயே 29 ஆண்டுகளாக ஒரு மாநிலம் யோகாவை கொண்டாடுகிறது என்றால் அது புதுவை மாநிலமாகத்தான் இருக்க முடியும் என்பதை முழுமையாக நம்மால் சொல்ல இயலும். ஆக மிக முன்னாலேயே யோகத்தை பற்றி உலகம் அறிவதற்கு முன்னாலேயே 29 ஆண்டு காலமாக இந்த யோகா நிகழ்ச்சியை நடத்தி வருவதற்கு எனது பாராட்டை தெரிவிக்கிறேன். அதே போல காமராஜர் நகரின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஜான்குமார் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் நீங்களெல்லாம் சொல்லும் பொழுது மிகவும் ஆர்வமாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆக அந்த அளவிற்கு நீங்கள் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தொழில்நிலை ஆளுநர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த திருவிழாவின் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை திறம்படவும் செம்மையாகவும் செய்வதற்கு வழிகாட்டிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
na